holds his breath tonight. வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம். நீங்க அனுப்புன இந்த குறிப்புகள் எல்லாம் படிச்சேன். உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, இது நிறைய பேருக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். கண்டிப்பா. நாம இன்னைக்கு பேசப் போற தலைப்பு நம்மள் பலரும் யோசிச்சு கூட பார்க்காத ஒண்ணு. நம்ம வயிறுக்கும் மனசுக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான தொடர்பு பத்தி தான். உங்க குடல ஒரு இரண்டாவது மூளைன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஏன்னா நீங்க அனுப்புன இந்த குறிப்புகள் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுது. ஆமா, இது வெறும் உருவகம் இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம மன அழுத்தம், சந்தோஷம், பயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம குடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இதுல சொல்லிருக்கு. இதை நாம ஒரு மருத்துவ வகுப்பு மாதிரி இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைச்சு பார்க்க போறோம். நிச்சயமா. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது ஏதோ தத்துவம்லாம் கிடையாது. இப்போ ஒரு முக்கியமான பரீட்சைக்கு முன்னாடி ஏன் வயிறு கலக்குது? ஆமாமா, எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது. இல்ல ஒரு பெரிய கூட்டத்துல பேச போறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு மாதிரி குமட்டுது? இந்த மாதிரி நம்ம எல்லாருமே அனுபவிச்ச விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இருக்கா? ஓ நிச்சயமா. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம மூளையும் குடலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற மாதிரி தொடர்ந்து ஒண்ணுக்கொன்னு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கு. அந்த உரையாடலை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையே மாறும். சரி, அப்ப அந்த உரையாடலுக்குள்ள நாமளும் நுழைவோம். விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம மூளையில இருக்கிற மாதிரி குடலுக்கும் தனியா ஒரு நரம்பு மண்டலம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதுக்கு பேரு என்டெரிக் நரம்பு மண்டலம். அப்படின்னா என்ன? அது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே. அது சிம்பிளா சொல்லணும்னா அதை இரண்டாவது மூளைன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது பல வேலைகளை செய்ய நம்ம பிரதான மூளையோட உத்தரவுக்காக காத்துட்டு இருக்காது. ஓ, அதுவா முடிவெடுக்குமா? ஆமா, அது சுயமாகவே முடிவெடுக்கும். இப்போ நாம ராத்திரி தூங்கும்போது நம்ம மூளை ஓய்வெடுக்கும். ஆனா இந்த இரண்டாவது மூளை அது விழிச்சிட்டு தான் இருக்கும். செரிமானத்தை நடத்துறது, சத்துக்களை உறிஞ்சுறதுன்னு அதோட வேலைய அது பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிரதான மூளைக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம. ஆமா, ஒரு பெரிய வேலைய அமைதியா செஞ்சு முடிக்கும். அப்போ நம்ம சில சமயம் சொல்றோமே, என்னன்னே தெரியல, மனசே சரியில்லை அப்படின்னு. அதுக்கு காரணம் நம்ம மூளை இல்ல, இந்த இரண்டாவது மூளையா இருக்கலாமா? நல்ல கேள்வி. அதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா நீங்க அனுப்புன ஒரு குறிப்புல ஒரு உதாரணம் இருந்துச்சு. திடீர்னு ஒரு கெட்ட செய்தியை கேட்டா, இல்ல பயத்துல ஒரு நாயை பார்த்தா உடனே வயிறு ஒரு மாதிரி கலங்குது இல்லையா? அது வெறும் மனசுல நடக்கிற விஷயம் இல்ல, அது உண்மையிலே குடல்ல நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம்னு சொல்லுது. மிகச் சரியான புள்ளி. அது 100% ஒரு உயிரியல் நிகழ்வு. பயம் வரும்போது மூளை அனுப்புற சிக்னல் உடனே குடலுக்கு போய் அங்க செரிமான வேகத்தை குறைச்சு ரத்த ஓட்டத்தை தசைகளுக்கு அனுப்புது. தப்பிக்கிறதுக்கு உடம்பு தயார் பண்ணுதா? ஆமா, தப்பிக்கிறதுக்கு உடம்ப தயார் பண்ணுது. இது எல்லாமே ஒரு சில நொடிகளுக்குள்ள நடக்கும். இங்கதான் ஒரு ஆழமான கேள்வி வருது. நாம அடிக்கடி குடல் உணர்வு, அதாவது கட் ஃபீலிங்னு சொல்வோம். ஆமா, மனசு சொல்லுதுன்னு சொல்லுவோமே, அதுவா? அதேதான். எந்த தர்க்கமும் இல்லாம உள்ளுக்குள்ள ஒன்னு தோணும், இத செய்யாத, இல்லனா இந்த ஆளை நம்பாத அப்படின்னு. அந்த உணர்வு உண்மையிலே நம்ம குடல்ல இருந்து மூளைக்கு அனுப்பப்படுற ஒரு சக்தி வாய்ந்த சிக்னலா இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பார்த்தா அது சரிதான் தோணுது. ஓகே, அப்போ இந்த ரெண்டாவது மூளையில வெறும் நரம்புகள் மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஏன்னா இங்கதான் விஷயம் இன்னும் பிரம்மாண்டமா மாறுது. சொல்லுங்க. நம்ம உடம்புல நமக்கு தெரியாம ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள் வாழுதான். 100 ட்ரில்லியன்? நம்ம உடம்புல இருக்கிற மொத்த செல்களோட எண்ணிக்கையை விட இது 10 மடங்கு அதிகமா. இதுல முக்காவாசி நம்ம குடல்ல தான் இருக்குன்னு படிச்சப்ப என்னால நம்பவே முடியல. ஆமா, அது ஒரு தனி பிரபஞ்சம் மாதிரி. அந்த நுண்ணுயிர் கூட்டத்தை தான் மைக்ரோபயோம்னு சொல்றோம். நாம இவங்கள வெறும் கிருமிகள்னு நினைக்க கூடாது. அவங்க நம்ம நண்பர்களா? நம்மளோட பார்ட்னர்ஸ். நாம சாப்பிடுற சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுல இருந்து சில முக்கியமான வைட்டமின்களை உற்பத்தி செய்யறது வரைக்கும் இவங்க தான் செய்யறாங்க. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட முதுகெலும்பே இவங்க தான்னு சொல்லலாம். ஓகே. ஆனா இதை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு வேலையை இவங்க செய்யறாங்க. அதுதான் நம்ம மனநிலையை தீர்மானிக்கிறது. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு நிறுத்தணும். ஏன்னா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருந்து ஒரு தகவல் என்ன அப்படியே அதிர் வச்சிடுச்சு. செரட்டோனின் பத்தியா? அதேதான். செரட்டோனின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அதை மகிழ்ச்சி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷமா நிம்மதியா உணர்றதுக்கு இந்த ஹார்மோன் தான் காரணம். ஆனா இந்த ஹார்மோன்ல 90% நம்ம மூளையில இல்ல, குடல்ல தான் உற்பத்தி ஆகுதுன்னு போட்டிருக்கு. ஆமா. 90%? உண்மையாவா? ஆமா, 90%. இதுதான் இந்த குடல் மூளை உரையாடலோட மையப்புள்ளி. இத புரிஞ்சுக்கிட்டா மனநலம் பத்தின நம்ம பார்வையே மாறிடும். எப்படி சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. நாம தொடர்ந்து சோகமாவோ சோர்வாவோ உணர்றோம்னா அதுக்கு காரணம் நம்ம மனசுல இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு மட்டும் நாம நினைக்கிறோம். அதுக்கு மனநல மருத்துவரை பாக்குறோம். சரி. ஆனா
இந்த தகவல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அது உங்க குடல்ல இருக்கிற இந்த நல்ல நுண்மையர்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம்னு சொல்லுது. அட, உங்க குடல் சரியில்லாம அது சந்தோஷத்துக்கான ஹார்மோனை உற்பத்தி செய்ய முடியாம திணறிட்டு இருக்கலாம். வாவ்! அப்போ மனநல பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது மனச மட்டும் பார்க்காம நம்ம தட்டையும் பார்க்கணும், வயித்தையும் பார்க்கணும் சொல்றீங்க. இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை. ஆமா. சரி, நம்ம குடல்ல இருக்கிற இந்த கோடிக்கணக்கான நண்பர்கள் இவ்வளவு முக்கியமானவங்கன்னா அவங்களுக்கு எதிரிகள் யாரு? எது இந்த நல்ல நுண்ணுயிர்களை அழிக்குது? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல ஒரு பெரிய எதிரிய பத்தி விலாவரியா பேசியிருந்தாங்க. அது மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ். ஆமா, மன அழுத்தம் தான் குடலோட முதல் எதிரி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம உடம்பு கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோனை வெளியிடும். மன அழுத்த ஹார்மோன். கரெக்ட். இந்த கார்டிசோல உங்க குடல்ல இருக்கிற அழகான நுண்ணுயிர் தோட்டத்துல பெய்யற ஒரு ஆசிட் மழை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓ, கேட்கவே பயங்கரமா இருக்கு. இந்த ஆசிட் மழை பெய்யும் போது அந்த தோட்டத்துல இருக்கிற நல்ல செடிகளான நல்ல நுண்ணுயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா தேவையில்லாத கழைச்செடிகளான கெட்ட நுண்ணுயிர்கள் வேகமா வளர ஆரம்பிக்கும். இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. எனக்கு ஒரு முறை ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பயங்கரமான வேலைப்பழு, தூக்கமே இல்லாம இருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு திடீர்னு பயங்கரமான செரிமான பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்கல. டாக்டர் கிட்ட போனேன். அவங்க எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, அதான் காரணம்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? அப்போ எனக்கு அது புரியல. ஆனா இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது என் மன அழுத்தம் என் குடல் தோட்டத்தை நாசம் பண்ணிருக்குன்னு புரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தீய சுழற்சி, ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி. மன அழுத்தம் குடலை பாதிக்குது. அப்புறம் பாதிக்கப்பட்ட குடல் பாதிக்கப்பட்ட குடல் அதோட வேலைகளை சரியா செய்ய முடியாம மூளைக்கு தவறான அபாய சிக்னல்களை அனுப்புது. அந்த சிக்னல்கள் மூளையில இன்னும் அதிக பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் உருவாக்குது. அப்புறம் அந்த மன அழுத்தம் திரும்பவும் குடலை பாதிக்குது. ஆமா, இது எப்படியே சுத்தி சுத்தி அடிக்கும். இந்த சுழற்சியை உடைக்கணும்னா நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் போதாது, அதே சமயம் நம்ம குடல்ல அழிஞ்சு போன அந்த நல்ல நுண்ணுயிர் தோட்டத்தை மறுபடியும் உருவாக்கணும். சரி, அப்போ அந்த அழிஞ்சு போன தோட்டத்தை எப்படி மறுபடியும் உருவாக்குறது? இதுக்கு தீர்வு எங்க இருக்கு? இதுக்கெல்லாம் பதில் நம்ம சமையலறையில நம்ம சாப்பாடு தட்டுல தான் இருக்குன்னு உங்க குறிப்புகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது இல்லையா? ஆமா, தீர்வு ரொம்ப எளிமையானது. நாம சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாடும் நம்ம குடல்ல இருக்கிற அந்த 100 ட்ரில்லியன் உயிர்களுக்கு நாம கொடுக்கிற விருந்து. நாம விருந்து வைக்கிறோமா? ஆமா, அந்த விருந்து நல்ல உயிர்களை வளர்க்கிறதா இல்ல கெட்ட உயிர்களை வளர்க்கிறதாங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். அப்போ கெட்ட உயிர்களுக்கு என்ன பிடிக்கும்? பாக்கெட்ல அடைச்ச சிப்ஸ், அதிக சக்கரை போட்ட கூல்ட்ரிங்க்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், திரும்ப திரும்ப பயன்படுத்தின எண்ணெயில பொரிச்ச உணவுகள். ஓ, இது எல்லாமே கெட்ட நுண்ணுயிர்களுக்கு பிடிச்ச உணவு. அத நாம சாப்பிடும்போது குடல்ல அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகி ஒரு கட்டத்துல நல்ல நுண்ணுயிர்களை அழிச்சிட்டு அந்த இடத்தையே புடிச்சுக்குவாங்க. அப்ப குடலோட நண்பர்கள் யாரு? எந்த உணவுகள் அந்த நல்ல தோட்டத்தை மறுபடியும் செழிக்க வைக்கும்? உங்க குறிப்புகள்ல நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்திருந்தாங்க. ஆமா, குடலோட சிறந்த நண்பர்கள் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள், ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னு சொல்வாங்க. நம்ம ஊர் தயிர், மோர் மாதிரி. அருமை. தயிர், மோர், பழைய சோறு, இது எல்லாமே நல்ல நுண்ணுயிர்களோட நேரடி ஆதாரம். அதே போல இட்லி, தோசை மாவு புளிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். சரி, இது தவிர எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள், கீரைகள், நார்ச்சத்து நிறைஞ்ச சிறுதானியங்கள், இது எல்லாமே நல்ல நுண்ணுயிர்களுக்கு தேவையான உணவு. அவங்க இதை சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான செரட்டோனின் போன்ற நல்ல ரசாயனங்களை உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இருந்து ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உணவை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். ஆமா, இது வெறும் டயட் அட்வைஸ் இல்ல, இது நம்ம மன ஆரோக்கியத்தை நம்ம கையில எடுக்கிறதுக்கான ஒரு வழி. அருமை. அப்போ இந்த கலந்துரையாடலை ஒரு முறை தொடுத்து பார்க்கலாம். முதல்ல நம்ம குடல் வெறும் செரிமான உறுப்பு இல்ல, அது நம்ம உடம்போட இரண்டாவது மூளை. சரி. ரெண்டாவது, நம்ம மனநிலைக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நம்ம சந்தோஷத்துக்கான 90% ஹார்மோன் குடல்ல தான் உருவாகுது. மூணாவது, மன அழுத்தம் நம்ம குடலோட ஆரோக்கியத்தை நேரடியா தாக்குது. கடைசியா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம சமையல் அறையில நாம தேர்ந்தெடுக்கிற உணவுல தான் இருக்கு.
சரியா சொன்னீங்க. நம்ம சமூகம் உடம்பு வலிய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கும். ஆனா மனசுல ஏற்படுற சோர்வு, பதட்டம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே பார்க்காது. அது ஒரு பலவீனமா நினைப்பாங்க. ஆமா. ஆனா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, உங்க மனசு சரியில்லைன்னா உடனே மனநல மருந்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க தட்ட பாருங்க, உங்க தூக்கத்தை பாருங்க, உங்க மன அழுத்த அளவ கவனிங்கன்னு சொல்லுது. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்கே இருக்கலாம். நீங்க அனுப்பின குறிப்புகளோட கடைசி வரி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. ஆரோக்கியமான குடல், அமைதியான மூளை, நிறைவான வாழ்க்கை. ஆமா. இதை விட சுருக்கமா ஆழமா இந்த விஷயத்த சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்ப சிட்டா வச்சுக்க ஜிம்முக்கு போற மாதிரி, நம்ம மனச அமைதியா வச்சுக்க நம்ம குடலை நல்லா பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். அந்த குறிப்புகள்ல இருந்து ஒரு வரிதான் அது. நம்ம குடல் தினமும் நம்ம கிட்ட பேசுது, ஆனா நாம அதை கேக்குறதே இல்ல. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து நீங்க சாப்பிட்ட உணவை, நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய வச்சு பார்த்தா, உங்க குடல் உங்களுக்கு ஒரு SMS அனுப்ப முடிஞ்சா அதுல என்ன எழுதியிருக்கும்? நல்ல கேள்வி. நன்றி நண்பா, எனக்கு பிடிச்ச அருமையான உணவை கொடுத்தாயின்னு ஒரு நன்றி மெசேஜ் அனுப்புமா? இல்ல, ஐயோ ஏன் இப்படி வதைக்கிறாய், எனக்கு செரிக்கவே முடியல, ஒரே எரிச்சலா இருக்குன்னு ஒரு கோபமான மெசேஜ் அனுப்புமா? அந்த பதில்ல தான் உங்க ஆரோக்கியத்தோட ரகசியம் அடங்கியிருக்கு.